أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து இந்த ஓரிரை இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்களின் மீதும் நம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும்
இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாறு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அவன் படைத்த படைப்பிடங்களிலேயே மிக உன்னதமான மனித படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். இந்த மனித குலத்தில் ஏராளமான பட்டம் படித்தவர்கள், படித்த மேதாவிகள், லட்சோப லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இஸ்லாமிய கொள்கையை ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றார். இந்த உலகத்தை நோக்கி அனுதினமும் பல ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றது, பிறப்பை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தை விட்டு பல ஆயிரக்கணக்கான உயிர்கள், மனித உயிர்கள் அனுதினமும் இறப்பை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது, இறந்து கொண்டே இருக்கின்றோம். இவ்வளவு கோடிக்கணக்கான உயிர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில அல்லாஹ்வுக்கு எந்த உயிரை பிடிக்குமோ அந்த உயிருக்கு மட்டும் இந்த இஸ்லாம் என்ற ஓரிரை கொள்கையை ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றார். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் முஸ்லீமா வாழ்றோம்ல, இது சாதாரணமான ஒரு அருள் கிடையாது. இங்க முஸ்லீமா நாம் எல்லாம் இருக்கிறோம், வாழ்றோம்னு சொன்னா அல்லாஹ் நாடியதால் தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக தேர்வு செய்ததால் தான் நாம் இன்றைக்கு அவனை வணங்குவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு, நபிமார்களுடைய தந்தைக்கு இஸ்லாம் கிடைக்கல, அல்லாஹ் கொடுக்கல. சில நபிமார்களுடைய மனைவியருக்கு இஸ்லாம் கிடைக்கல, அல்லாஹ் கொடுக்கல. சில நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கும் இஸ்லாம் கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கவில்லை, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இது எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்து மனித குலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மனித படைப்பினங்களிலேயே ஒருவரை தன்னுடைய தோழராக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து கொண்டார். இத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா, நான் படைத்த படைப்பினங்களிலேயே இந்த இப்ராஹிமை தன் தோழராக தேர்வு செய்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்கின்றார். அந்த இப்ராஹிமுடைய அத்தா இருக்காங்கல்ல, ஒரு கோயில் பூசாரி. இப்ராஹிம் நபி யார்? ஏகத்துவத்தின் தந்தை. அவருடைய தந்தை யார்? ஒரு கோயில் பூசாரி. 950 ஆண்டு காலம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தவர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய மகனுக்கு இஸ்லாம் கிடைக்கலைங்க, அல்லாஹ் கொடுக்கல. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய அருளா கொடுத்திருக்கிறான். அவன் வழங்கிய இந்த அருட்கொடைகளை நாம் எத்துணை நபர்களுக்கு எத்தி வைத்திருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை எத்துணை நபர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இரவு பகல் பாராமல் 950 வருடம் வாழ்ந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய தாவா எப்படி இருந்தது தெரியுமா? பகலிலும் தாவா, இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. இரவிலும் தாவா செய்வாங்க, இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. ஆனா அவர்களுடைய மகனுக்கு இஸ்லாம் கிடைக்கலைங்க, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? 40 வருஷம் 50 வருஷம் நம்ம கடந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கையில கடந்துட்டோம். எத்துணை நபர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், இன்றைக்கு இஸ்லாமியர்களாக நாம் சரியான முறையில் வாழ்கிறோமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பயணத்தை மறுமைக்கான பயணமாக சரியாக அமைத்திருக்கிறோமா? இன்றைக்கு முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக ஏராளமான நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அத்தா முஸ்லீம், எங்க அத்தாவோட அத்தா முஸ்லீம், 4-5 தலைக்கட்டு நாங்க முஸ்லீம்னு சொல்றோம்.
எங்க அம்மா முஸ்லீம், அம்மாவோட அம்மா முஸ்லீம்னு சொல்லி வாழையடி வாழைய நாங்க முஸ்லீம்னு சொல்றோம், பெயரளவில் சொல்றோம். மறுமைக்காக நாம் என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களாக பெயரை வைத்துக் கொண்டு முகநூலில் திறந்தால் இஸ்லாம் பெயர் தாங்கிகளுடைய அந்த அட்டகாசம், ரீல்ஸ் செய்யணும், நாங்கள் லைக் பெறணும், மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 2 பெண்கள், இஸ்லாமுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய 2 பெண்கள், ருபீனா ரோசினா என்று சொல்லக்கூடிய இரட்டையர்கள் என்ன செய்யறாங்க? சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க, மிமிக்ரி பண்றாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்லாத்துடைய அந்த கான்செப்டை, இஸ்லாமுடைய மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரீல்ஸ் செய்யறாங்க. முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்துணை நபர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிற மதத்தில் இருந்து இஸ்லாத்தை காதலித்து, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொண்டு ஏராளமான மக்கள் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார்கள். இறைவனுக்காக தன்னுடைய அந்த நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இஸ்லாத்திற்காக முன்பாடு பண்றாங்க. அதற்கும் உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். சகோதரி சபரிமாலா கடந்த வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தை காதலித்து தெரிந்து கொண்டு தன்னுடைய பெயரை பாத்திமா என்று மாற்றிக் கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற உடனே பாத்திமா பெயர் மாறியாச்சு. இன்னைக்கு கரண்ட் நிலவரம், கள நிலவரம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைந்தது 100 நபர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. 100 நபர்களுக்கு, அதுக்கும் அதிகமா சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா 100 நபர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வேலையை செய்யறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த நபர்கள், பழைய மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சமூக மக்கள் எப்படியாவது இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட வேண்டும், இஸ்லாத்தில் நுழைந்து விட மாட்டார்களா, இஸ்லாத்தை காதலித்து விட மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு பிற மதத்திலிருந்து வந்த மக்கள் இஸ்லாத்திற்காக பாடுபடுகிறார்கள். இஸ்லாமியராக நாம் வாழ்ந்து கொண்டு பெயரை வைத்துக் கொண்டா போதுமாங்க? மறுமையில் அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்துருவானா? என் பேர் அப்துல்லான்னு வைங்க, நாளைக்கு மறுமையில பரவாயில்லையே அல்லாஹ்வுடைய அடிமை நீ பெயரிட்டதால் உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் அல்லாஹ் சொல்லிடுவானா? இப்ராஹிம் பெயர் வச்சுட்டோம், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? இஸ்மாயில் பெயர் வச்சுட்டோம், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? மறுமையில கேட்பானே. எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்துக்கும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுக்கலையே, உனக்கு கொடுத்தேன், நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்க. நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேட்பான்ல. எவ்வளவோ பட்டம் படித்த விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள், படித்த மேதாவிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொடுக்கலப்பா, பாமர மக்களா இருக்கக்கூடிய உனக்கு இஸ்லாத்தை கொடுத்தேனே, என்னுடைய மார்க்கத்தை நீ எத்துணை நபர்களுக்கு எத்தி வைத்தாய் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்க. பிற மதத்திலிருந்து வந்த மக்கள் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்கிறார்கள். பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னமும் மௌனமாக இருக்கின்றோம். தாவா செய்யணும், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யணும், இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். குடும்பம் இருக்குல்ல, சஹாபாக்களுக்கு குடும்பம் இல்லையா? நபிமார்களுக்கு குடும்பம் இல்லையா? எவ்வளவு தியாகம் செய்தார்கள். இரவு பகல் பாராமல் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எத்தி வைத்தார்களே. நாம் என்ன செய்கின்றோம்? அப்படி நம்ம செய்யலன்னு வைங்க, இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றும் அழிந்து விடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றும் அழிந்து விடாது. அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை யாரை வைத்து வேண்டுமானாலும் வளர்ப்பான். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வளர்க்கவில்லை என்று சொன்னால், ஒரு முருகனை வைத்தோ, ஒரு ஐயப்பனை வைத்தோ, ஒரு சபரிமலாவை வைத்தோ அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணப்படுத்துவார்.
வச்சுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்க்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்ராஹிம் நபி யாருங்க? ஏகத்துவத்தின் தந்தை தானே. அவருடைய தந்தையார் கோயில் பூசாரி தானே. ஒரு கோயில் பூசாரியுடைய வீட்டிலிருந்து ஏகத்துவத்துக்கே தந்தையாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தேர்வு செஞ்சு அவர்களை வைத்து இஸ்லாத்தை வளர்த்தான். நம்மெல்லாம் அத்தாரிட்டி கிடையாது. நம்ம பாடுபடல, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லலன்னு சொன்னா அல்லாஹ் யாரை வைத்து வேண்டுமோ நமக்கு பாடம் நடத்துவான். மனிதர்களை வைத்துத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்த வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பறவையை வைத்து கூட அல்லாஹ் தஆலா நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார். திருமறை குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்திருந்தான். ஜின்களை வசப்படுத்தக்கூடிய அருள், பறவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அருள். பறவை இருக்குல்லங்க, பறவை சுலைமான் நபிகிட்ட பேசும். நம்ம நினைக்கலாம் பறவை என்னைக்குங்க பேசி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த பறவை கீச்சு கீச்சு சத்தம் போடுது இல்ல, அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அதுதான் அருள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏன் திருமறை குர்ஆனில் சொல்லணும் பின்னாடி சொல்றேன். சுலைமான் நபி வர்றாரு, பறவையுடைய கூடாரத்துக்கு வர்றாங்க. எல்லா பறவைகளும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் இருக்கிறது. ஒரே ஒரு பறவையை மட்டும் காணோம். குது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையை காண கூடல. சுலைமான் நபிக்கு கடுமையான கோபம். என்னிடம் எந்த ஒரு அனுமதியும் சொல்லாமல், என்னிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இந்த பறவை எங்க போச்சு? தன்னுடைய கூடாரத்தை விட்டு எங்க போச்சு? அது தன்னுடைய கூடாரத்துக்கு வரும் பொழுது தக்க காரணத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த பறவையை நான் கொன்று விடுவேன் சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. திரும்ப மாலை பொழுது வர்றாங்க, சுலைமான் நபி வர்றாங்க கூடாரத்துக்கு. பறவையுடைய கூடாரத்துக்கு வரும் பொழுது எல்லா பறவையும் வந்துருச்சு. அந்த பறவையும் வருது. ஒரு பறவையை வைத்து இந்த மனித குலத்துக்கு அல்லாஹ் தஆலா பாடம் நடத்தி இருக்கின்றான். அந்த பறவை வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்துட்டாங்க. பறவைகிட்ட கேட்கிறாங்க, எங்க போன? எங்கிட்ட எந்த ஒரு அனுமதியும் பெறாமல், எங்கிட்ட எந்த ஒரு தகவலும் சொல்லாம எங்க போன கேட்கிறாங்க. அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உரையாடல் செய்தது. திருமறை குர்ஆன்ல இருக்கு. அந்த பறவை சொல்லுது, நான் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலத்துக்கு சென்றேன். அந்த அண்டை மாநிலத்தை ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருந்தால், அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் படைத்த இறைவனை விட்டுவிட்டு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சூரியனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மிகுந்த வேதனையோடு அந்த பறவை சொல்லுச்சு. பறவை வச்சு அல்லாஹ் பாடம் நடத்தன தெரியுங்களா? ஒரு பறவை கவலைப்படுது, படைத்த இறைவனை இந்த ஆதரவுள்ள மனித குலம் வணங்கி இருக்க வேண்டாமா? இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சூரியனை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கக்கூடிய இந்த மனிதர்களா இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பறவை கவலைப்பட்டது. திருமறை குர்ஆன்ல இருக்கு. இந்த சம்பவத்தை ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நம்ம கவலைப்படணும். எத்தனையோ நபர்கள் இருக்காங்களே, இஸ்லாம் அறியாமல் இருக்கிறாங்களே, இஸ்லாம் என்றால் தெரியாமல் இருக்கிறாங்களே, இஸ்லாம் என்றால் பயங்கரமான மார்க்கம், இஸ்லாம் என்றால் மோசமான மார்க்கம் சொல்றாங்களே, அந்த நன்மக்கள் சொல்லணுமே, நம்முடைய தொப்புள் கொடி உறவுட்ட சொல்லணுமே, இஸ்லாம் என்றால் அன்பான மார்க்கம், அமைதியான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம் என்று சொல்லணும். இஸ்லாம் என்றால் அத்தீனு அந்நசியா, இஸ்லாம் என்றால் பிறர் நலம் நாடக்கூடிய மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறோம். சொல்லணும் இல்லைங்க? நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்ல. சரி, பறவை வச்சு நமக்கு அல்லாஹ் பாடம் நடத்திட்டான். பறவை எவ்வளவு வெயிட் வரும்? ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வருமா? இதை வைத்தெல்லாம் பாடம் நடத்தினால் நீ திருந்த மாட்டீங்க சொல்லி ஒரு எறும்பை வைத்து அல்லாஹ் தஆலா பாடம் நடத்துறான். எறும்பு இருக்குல்ல, எறும்பு பிடிக்க முடியுமா? பிடிச்சு கையில பிடிச்சா செத்து போயிடும். எறும்பு ஊதுனா பறந்துடும். அந்த எறும்பை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்தி இருக்கான். அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டை விட்டு முன்னாடி வருது, அந்த பொந்தை விட்டு வெளியே வந்துருச்சு. பின்னால் அதனுடைய இனமெல்லாம் வந்துருச்சு. முன்னால் வந்த எறும்பு பின்னால் வந்த எறும்பை பார்த்து சொல்லுது,
உங்க கூட்டுக்குள்ள போயிருங்க, உங்க பொந்துக்குள்ள போயிருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படை வந்துட்டு இருக்குது, தெரியாமல் அவர்கள் உங்களை மிதித்து விடுவார்கள், நீங்க இறந்துருவீங்க, நீங்க செத்து போயிருவீங்க, ஏன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு எறும்பு கவலைப்பட்டது. அல்லாஹ் தஆலா யாரை வச்சு பாடம் நடத்துறான்னு தெரியுதுங்களா? நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? எத்தனையோ நபர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் மார்க்கம் அறியாமல் அவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி இருக்கிறோமா? இல்லையேங்க. இன்னமும் என்னுடைய சமுதாய மக்கள், என்னுடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் கையில கயிறு கட்டுறாங்களே, நம்ம சொல்லி இருக்கிறோமா? அழகான முறையில் அன்பான முறையில் சொல்லி இருக்கிறோமா? பாய் இது கட்டாதீங்க, பாய் கையில கயிறு கட்டாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவர் தாயத்தை தொங்க விடுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எறும்பு கவலைப்படுது, தன்னுடைய இனம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கவலைப்பட்டுச்சு. நம்ம இன்னைக்கு கவலைப்படுறோமா? பெரும்பாலும் இல்லையேங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மிடம் மாற்றம் வரணும். இறுதியாக உமர் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு, இந்த வரலாறை கேட்ட பிறகு நான் என்னிடம் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவங்க சுபுகுடைய நேரம், சுபுகு தொழுகை வைக்கிறாங்க. அந்த காலத்துல விளக்கு இல்ல, மின்சாரம் இல்ல, இருட்டான நேரம். சுபுகு தொலைக்கு இமாமா நின்று உமர் ரலியல்லாஹு அவங்க தொலை வைக்கிறாங்க. பின்னால் சஃபில் நிறைய சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அந்த சஃபில ஒரு யூதனும் நிக்கிறான். இருட்டான நேரம், பிச்சுவா கத்தி, பெரிய கத்தி வச்சிருக்கான் மறைச்சு. உமர் ரலியல்லாஹு அவங்க இமாமா நிக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது அந்த யூதன் என்ன செய்யறான்? தன்னுடைய அந்த வைத்திருந்த அந்த பிச்சுவா கத்தி எடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய முதுகுல குத்தறான். குத்தன வேகத்துல கத்தி வெளியே வந்துருச்சு, முன்னாடி வயிற்று வழியா. மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அவங்களை சாட்சிட்டாங்க, அவங்களை வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லி கடுமையான சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவங்களை இல்லத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடுமையான வேதனையில இருக்காங்க. குத்தன கத்தி இருக்குல்ல, அது முன்னாடி வந்து குடல் வெளியே வந்துருச்சு. குடல் இருக்குல்ல, வெளியே தொங்குது. இந்த வரலாறு ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த வரலாறை கேட்ட பிறகு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யல, இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த மக்களுக்கு சொல்லல, என் குடும்பத்துக்கு சொல்லல என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவங்க இல்லத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு குத்துயிரும் புலையுருமா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க நலம் விசாரிக்க வர்றாங்க. வந்து பார்த்துட்டாங்க. சில அன்சாரி தோழர்கள் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு குவளையில பேரிச்சம்பழ சாறு கொடுக்கறாங்க. அதை வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே வலிஞ்சு ஓடுது. சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இது நாம் கொடுத்த பேரிச்சம்பழ சாரா அல்லது உமர் ரலியல்லாஹுடைய ரத்தமா தெரியல, டவுட்டா இருக்குது. அப்புறம் திரும்ப ஒரு குவளையில பால் கொடுக்கறாங்க. அந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய அந்த குடல் கிழிஞ்சிச்சுல, அதுல இருந்து வெளியே வடிஞ்சு ஓடுது. இப்ப சஹாபாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இனி உமர் ரலியல்லாஹு நம்மோடு பயணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய சோகத்துல ஆளாக்குறாங்க. பால் வடிஞ்சு ஓடுது இல்லைங்க. அந்த நேரத்துல பாக்குறாங்க, என்ன நேரத்தில் தாவா செஞ்சிருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நன்மக்கள், அல்லாஹ் பொருந்தி கொண்ட நன்மக்கள் எப்படி தாவா செஞ்சிருக்காங்க, எந்த நேரத்துல தவற சுட்டி காட்டி இருக்காங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு அன்சாரி தோழர் வர்றாங்க. வந்து அவங்கள உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்துட்டு வெளியே போறாங்க. அவங்க இல்லத்தை விட்டு வெளியே போறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிடுறாங்க. அந்த அன்சாரி தோழரை இங்க வர சொல்லுங்கள், நான் பார்க்கணும். அந்த அன்சாரி தோழர் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உடல் கிழிஞ்சு வெளியே தொங்குதுங்க,
சாப்பிட்ட குடிச்ச பால் வெளியே வருது, என்ன உணவு சாப்பிட்டாலும் வெளியே வருது. அந்த நேரத்துல சொல்றாங்க அந்த அன்சாரி தோழரை பார்த்து, தோழரே உங்களது கீழே ஆடை வேஷ்டி இருக்குல்ல கையிலே, அதை கீழே இறக்குற மாதிரி கட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இப்படி கட்டாதீங்க, இது அல்லாஹ்வோட தூதர் தடை செஞ்சிருக்காங்க, இப்படி கட்டக்கூடாது, உங்களுடைய கையை மேலே ஏத்தி கட்டுங்க. இப்படி தாவா பண்ணிருக்காங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்த தாவா. நம்ம இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்கிறோம், இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கு யோசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு தலைவலியா தொழுகைக்கு இல்ல, ஒரு டென்ஷனா தொழுகைக்கு இல்ல, ஒரு காய்ச்சலா தொழுகைக்கு இல்ல. உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் கூட தாவா செய்தார்களே உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஏன் செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் ஹுதா இறுதி பேருரையில் சொன்னார்கள், மக்களே, இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள், வராத மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? பல்லிஹு அன்னி வலவு ஆயா. என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் சொன்னாங்க. அந்த ஒற்றை சொல்லுக்காக தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலும் கூட தாவா செய்தார்கள், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பயானை கேட்டுட்டோம், ஜும்மா முடிச்சிட்டோம், கடந்து போக கூடாது. நம்மிடம் மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நல்ல முஸ்லிம், நல்ல இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சமியனா வ அதானா, நல் உபதேசங்களை செவிதாண்டி கேட்டார்கள் என்று சொன்னால் சமியனா வ அதானா, செவியின்றோம், கட்டுப்பட்டோம். இதுவரைக்கும் எப்படியா இருந்துட்டுங்க, இனி எப்படி இருக்க போறோம்? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும். வேற மதத்திலிருந்து வந்த சகோதரி ஒரு நாளைக்கு 100 நபர்களை சந்தித்து தாவா செய்கிறார்கள். நான் பரம்பரை முஸ்லீமாக இருக்கிறேன். 100 நபர் இல்ல, அதை விட அதிகமான மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பேன் என்ற உறுதி வரும். அப்படி உறுதியோடு வாழணும். எத்தனை நாளைக்கு நம்ம வாழ போறோம்? 40 வயசாச்சு, 50 வயசாச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு நாளுக்கு வாழ்வோம்? நமக்காக வெட்டப்பட்ட கபர் காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான நேரம் விரைவாக முடிய போகுது. 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசுல மௌத்தா போறாரு வைங்க உதாரணத்துக்கு. 5 வருஷம் இப்பெல்லாம் டைம் சொல்லவே முடியாது. 50 வயசு 55 சொல்ல முடியாது, 40லயே போய்கிட்டே இருக்கும், லைனா போய்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கான நேரம் குறையுது. நாளைக்கு நம்ம இருப்போம், நம்ம உறுதி இருக்குதா? நாளைக்கு காலையில சனிக்கிழமை 10 மணி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படி உறுதி இருக்குதா? சமீபத்தில் ஒரு மரணம், இன்னைக்கு காலையில ஒரு மரண செய்தி படித்தேன். அதை படிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு சோகம். காயல் பட்டணத்தை சார்ந்த ஒரு சகோதரர் சென்னையில நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறாரு, இன்னைக்கு காலையில வந்துட்டாரு, காயல் பட்டணத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு வெளியே ஜங்ஷன்ல இருந்து வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சு தன்னுடைய இல்லத்துக்கு போகணும்னு சொல்றாரு. கொஞ்ச தூரம் போயிட்டாங்க, ஆட்டோக்காரர் கொஞ்ச தூரம் போயிட்டாங்க. போன பிறகு அவருக்கு அட்ரஸ் தெரியல, ஆட்டோக்காரருக்கு அட்ரஸ் தெரியல. அந்த பின்னால உட்கார்ந்து அந்த கஸ்டமர்கிட்ட கேக்குறாங்க, பாய் நீங்க எங்க இறங்கணும்னு சொன்னீங்க? இந்த இடமான்னு பாருங்க, அந்த சந்தான்னு பாருங்க, எத்தனை நம்பர் வீடு சொன்னீங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் தனியா பேசிட்டு வர்றாரு. என்னப்பா கேட்கிற பதிலே சொல்லல. திரும்பி பார்க்கிறாரு, உட்கார்ந்து இருந்தவர் அப்படியே உட்கார்ந்த நிலையில மூத்தாயிட்டாரு. இந்த மரண செய்தியெல்லாம் நமக்கு ஏன் அல்லாஹ் கண் முன்னாடி காட்டுறான்? நமக்கும் ஒரு மரணம், எப்ப மௌத்தா போவான்னு தெரியாது. இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், நாளை மறுநாள் இருக்கலாம், காலையா இருக்கலாம், எப்பவும் மௌத்தா போலாம். மரணம் வருவதற்கு முன்னால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த அருட்கொடைகளை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு நல்ல அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலேயே சிறந்த நாள் இன்றைய ஜும்மாவுடைய நாள். நாட்களிலேயே சிறந்த நாள். இந்த ஜும்மாவுடைய நன்னாளில யார் ஒருவர் இறை நம்பிக்கையாளர் என் மீது ஒரே ஒரு முறை என் மீது ஸலவாத் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 முறை அருள் செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பொதுவா என்ன தோணும்? நீங்க வெள்ளிக்கிழமையா நீட்டா போகணும், ஜும்மா தொழுகணும், நீட்டா பிரியாணி சாப்பிடணும், முடிஞ்சா போய் கம்பெனி ஓபன் பண்ணி தூங்கிடணும், ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். தப்பு கிடையாது. நமக்கு அனுமதி இருக்கு, தாராளமா சாப்பிடலாம், தூங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த நன்னாளில் எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாள் ஒரு தடவை ஸலவாத் சொன்னா 10 முறை அல்லாஹ் நமக்கு அருள் செய்யலாம். அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் வாழ முடியுமா? அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் தான் நாம் வாழ முடியும். இப்ப என்ன செய்யணும்? இந்த ஜும்மால கேட்டுட்டேன், இன்றிலிருந்து இருந்து அமல்படுத்தணும். ஒரு தடவை சொன்னா 10 அருள். ஸலவாத்னா நிறைய நபர்களுக்கு தெரியல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயே, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தாயே, அதே போல் எங்களது உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக. அதோடைய அர்த்தம் எத்தனை நபர்கள் இன்னைக்கு சொல்றோம்? பொழப்பு இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே பாக்குறாங்க, நேரம் இருக்குல்ல. பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம் இருக்கிறோம், ஃப்ரெண்டோட வெளியே பேசணும், ஒரு சாயா குடிக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு நேரம் இருக்குது, பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய அருள் என்பது சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு 10 முறை நான் சொல்லிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் 100 முறை அருள் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு மெய்யானது. அப்ப என்ன செய்யணும்? இனி வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.